எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா. என் பேர் மோகனா, வயசு 37 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தாங்கம்மா. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனடியாக பார்க்க முடியும். இவங்க எந்த பந்த சேர்ந்தாங்க சொல்கிறாங்கம்மா. ராசின்னு பார்த்தீங்கன்னா மேஷம் சொல்லியிருக்காங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அனுஷம் சொல்கிறாங்கம்மா. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை பார்த்துட்டு வராங்களாம்மா. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா. இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிதான் சொல்லியிருக்காங்க. படித்து முடிச்சுட்டு இப்போ ப்ரைவேட் ஃபாரின் கம்பெனியில் டீம் லீடராக வேலை பார்க்குறாங்களா. இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள இவங்களுக்கு மேனேஜர் போஸ்டிங் கிடைக்கும் சொல்கிறாங்கம்மா. இவங்க டீம் பண்ண ப்ராஜெக்டில் கம்பெனிக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துருக்குதான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இவங்க ஒரு திறமையான பொண்ணு தாம்மா. இவங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் வந்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் ஏஜென்சி வச்சு நடத்திட்டு வந்தா சொல்கிறாங்கம்மா. இவங்க அம்மா வீட்டிலேயே மாடி தோட்டம் வச்சு ஆர்கானிக் வெஜிடபிள் ப்ரொடியூஸ் பண்ணி கொஞ்சம் சேல் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி இருக்குதான் சொல்லியிருக்காங்க. அவர் ஒரு அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சென்டரில் ஒர்க் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு முதல் திருமணம் பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் நல்லதுன்னு சொல்கிறாங்கம்மா. மேரேஜ் ஆனால் சில வருஷத்துலயே இவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஒத்து போகாமல் தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்களா. இப்போ சில வருஷமாக தனிமதி தான் இருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சில மேட்ரிமோனியில் வரவேற்பு பதிவு பண்ணி வச்சுருக்கதான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க கூட வேலை பார்க்குறவங்க சிலர் மேரேஜ் ப்ரொபோசல் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்கம்மா. என்ன சொல்கிறாங்கன்னா வரப்புற துணை இவங்களுக்கு வீட்டோட மாப்பிள்ளை வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களையும் சஷ்மா வச்சுக்கிட்டு இவங்க பொண்ணையும் நல்லபடியாக பார்த்துக்கன்னு சொல்கிறாங்கம்மா. உங்களுக்கு தேவையானதை எல்லாத்தையும் இவங்களே செஞ்சு வைக்கத்தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இவங்க அப்பா நடத்துகிற ட்ராவல் பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இவங்க அப்பாவுக்கு அப்புறம் அந்த பிஸ்னஸ் எடுத்து நடத்த ஆள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்கம்மா. கடைசி ஒரு உண்மையாக இவங்க கூட இருந்து எல்லாம் நல்லது கெட்டதுலையும் பங்கெடுத்துக்கிட்டு குடும்பத்தை பார்த்துக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்து தனிமையில் யாரும் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இவங்கள மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிற லைஃப்பை ஒரு ஃபேமிலியோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழலாமா. இப்போ இந்திராணி வயசு 36 ஆகுது. இவங்க பெங்களூரு சேர்ந்தாங்கம்மா. இவங்க இந்து மதத்தை சேர்ந்தாங்க சொல்லியிருக்காங்க. ராசியும் பேர கும்பம் சொல்லியிருக்காங்க. நட்சத்திரம் பேர் அவிட்டம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் அனுப்பத்து வராங்களாம்மா. இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க இப்போ பிரபலமான யூனிவர்சிட்டியில் லெக்சராக வேலை பார்த்துட்டு இருக்காங்களா. இப்போ ஒரு நல்ல இன்கம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அம்மா மட்டும் தான் இருக்காங்க சொல்லியிருக்காங்க. அவங்களும் கவர்மெண்ட் டீச்சராக வேலை பார்த்து ரிட்டையர் ஆகிட்டாங்களா. இவரோட கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு தானே. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்குதான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அவங்க கணவருக்கு ஒத்து போகாமல் இருந்ததால பிரிஞ்சு டிவோர்ஸ் பண்ணிட்டு இப்போ தனியாக வந்துட்டாங்களாமா. இவங்க அம்மாவுக்கு வயசாகிட்டதால அவங்களுக்கு அப்புறம் இவங்களுக்கு யாருமே இல்லைன்னு ஒரு துணை தேடலாம் முடிவு பண்ணி இப்போ தான் லிவிங் டுகெதருக்கு பார்த்துட்டு இதை சொல்லியிருக்காங்க. நல்ல வசதியான பொண்ணு தாம்மா. இவங்க கூட லிவிங் டுகெதர் வாழ ஆசைப்படுறவங்க இவங்க கூட வந்திருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களையும் சுஷ்மா வச்சுக்கிட்டு இவங்க பொண்ணையும் நல்லபடியாக பார்த்துன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க அம்மாவுக்கும் சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்ககிட்ட இந்த காசு பணத்தை எதுவும் எதிர்பார்க்க சொல்லியிருக்காங்க. இவங்க பாதுகாப்புக்கும் இவங்க அன்பா பாசமாக கடைசி வர பாதுகாக்கும் தான் இப்போ துணை தேடுறதை சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு லிவிங் டுகெதர் வாழ விருப்பம் அப்படின்னா உங்களுக்கு யாருமே இல்லாமல் தனிமையில் கஷ்டப்பட்டு துணை தேடுறீங்க அப்படின்னா நீங்கள் இவங்க கூட ஜாயின் பண்ணி மீதி இருக்கிற லைஃப்பை அப்படியே சந்தோஷமாக வாழலாமா. உங்கள் விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.